நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது. நம்ம வீக்லி அனலைசிங்கில் என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இன்றைக்கி எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளை தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம சொன்னது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 25,273 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம். மார்க்கெட் அதுக்கு மேலே ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் அங்கேருந்து நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு நிற்கிது. சரிங்களா, மார்க்கெட்டுக்கு நாளைக்கு எது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி டே ஹை ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலில் மார்க்கெட் இப்போ சப்போர்ட் எடுத்துருக்கல இன்றைக்கி, இந்த லெவல் நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். 25,250 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 25,333, அதற்கு மேலே போகுதுங்கிற பட்சத்தில் 25,400, அதற்கு மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 25,572 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த லெவல் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 25,250 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் ஃபில்லிங் இருக்குது. 25,150 அப்படிங்கிற லெவல் ஒரு செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 25,076 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது நெஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. நாளைய தினம் ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பிரி எப்படி இருக்கோ அதோட ஓய் டேட்டா என்ன அப்படிங்கிறதையும் இதில் பார்த்துடலாம். தென் மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே வருது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லெவலுக்கு மேலே வருது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லெவலுக்கு மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல் இன்றைக்கி டே ஹை நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 51,545 அப்படிங்கிற லெவல் ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 51,650 அப்படிங்கிறது ஒரு செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 51,882 அப்படிங்கிறது ஒரு தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 51,289 அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 51,050 அப்படிங்கிறது ஒரு செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 50,800 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிருக்கு. எப்போ வேணாலும் இந்த ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓகே, இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. நாளைய தினம் ஃபின் நிஃப்டி எக்ஸ்பிரி இருக்குது. அதோட எக்ஸ்பிரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டி இந்த ட்ரெண்டில் தான் போய்கிட்டு இருக்கு நண்பர்களே. இந்த ட்ரெண்டை இப்படி கூட வச்சுக்கலாம். இந்த ட்ரெண்டையே மார்க்கெட் டச் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இந்த ட்ரெண்டு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நாளைய தினம் இந்த ட்ரெண்ட் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ட்ரெண்டை எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அங்கேருந்து ஒரு பெரிய ஃபால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி டே ஹை 23,730 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,836 அப்படிங்கிறது ஒரு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 24,050 அப்படிங்கிறது ஒரு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் இமிடியேட் சின்ன சப்போர்ட் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் இந்த லெவல்லாம் ஒரு ஸ்விங் எடுத்திருக்கு. இந்த மார்க்கெட் ஏறி இருக்கிறத பாருங்கள். 23,670 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,600 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,500 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. ஓகே, மார்க்கெட் என்ன நடந்திருக்கு ஃபின் நிஃப்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவலை டச் பண்ணிவிட்டு மல்டிபிள் டைம் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா பவுன்ஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், பொறுமையாக ஏறுது. இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஒன்ஸ் இந்த லெவலில் பட்டுட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுமா இல்லை இந்த லெவல்லேருந்து ஃபால் ஆகுமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சரிங்களா, இந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா இப்படி ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும்
இருக்கோ அது வந்து இந்த பாட்டம் வரைக்கும் கூட ஃபாலோ ஆகும். சரிங்களா? மார்க்கெட் வந்து கொஞ்சமாக ரொம்ப கிரிப்பாக தான் மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. ஓஐ டேட்டா வந்து என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஃபின்னிஃப்டியோட ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருதுன்னா, மார்க்கெட் இப்போ இன்றைக்கி முடிஞ்சிருக்குது 23,700 727 அப்படிங்கிற ரேஞ்சில் முடிஞ்சிருக்கு. 700 கால் புட்டு ரெண்டுத்துலேயும் ஈக்குவல் ஓஐ டேட்டா இருக்குது. அதை விட்டால் 600ல் ஒரு சப்போர்ட் இருக்குது, நல்ல சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் 500 சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் வந்து 800ல் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அதை விட்டால் 24,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தான் இன்டிமேட் பண்ணுது. ஓகே, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸு. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நாளைக்கு ஆக்ட் ஆகும். ஓகே, மிட் கேப்புக்கான லெவல்ஸை வந்து பார்த்துருவோம். மிட் கேப் வந்து இன்றைக்கி எக்ஸ்பிரி நடந்துச்சு அப்படிங்கிறதுனால இந்த லெவலுக்குள்ளாரையே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சேனல்லாம் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஓவரால் ஒரு சேனலில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோங்களா, அந்த சேனல்லாம் பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு நல்லாவும் சஸ்டெயினும் பண்ணுது வீக்லியில். இப்போ புது ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக வந்த இந்த 2 ஹையை நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ஹையை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக ட்ரை பண்ணுது. ஓகே, இந்த ரேஞ்ச் இதை வந்து ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்குவோம். இந்த இடத்த இனிமேல் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் வரும். சரிங்களா? மார்க்கெட் வந்து இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து டே ஹை 13,228 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 13,300 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 13,400 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 13,140 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது. இந்த கேப் ஃபில்லிங் 13,082 80 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 13,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு மேஜரான சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. இது வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப்புக்கான லெவல்ஸு பார்த்துக்கோங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியோட ஓஐ டேட்டா 51,400 அப்படிங்கிற லெவலில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆகிட்டு இருக்கு. 51,500ல் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸும் பில்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த இடத்துல சப்போர்ட்டும் பில்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் பில்ட் ஆகிடுச்சு அப்படின்னா 51,500ங்கிறது சப்போர்ட்டாக மாறிடும். ரெசிஸ்டன்ஸ் வந்து 52,500 வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். இப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 51,500க்கு மேலே ஒரு 1 hour கேண்டில் சஸ்டெயின் பண்ணிட்டு நின்னாலோ, நாளைக்கு ஓப்பன் ஆகிறது 51,500 600க்கு மேலே ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா 51,500 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக மாறிடும். சரிங்களா? இதுதான் நாளைக்கான லெவல்ஸ் நண்பர்களே. இதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டாக்ஸுக்கெலாம் 2x 3x 4x 5x வரைக்கும் மார்ஜின் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுக்குறாங்க. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ப்ரோக்கரேஜோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து கண்டினியூவாக நீங்கள் வந்து லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே என்னோடய வியூ தான். மார்க்கெட்டை வந்து யாராலையும் 100% ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. விருப்பம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட வியூவை தான் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுதான் சரியாக இருக்கும். அதே நேரத்தில் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 month வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சதுன்னா மட்டும் ரியல் ட்ரேடுக்குள்ளார வாங்க. இது என்னோடய பர்சனல் அட்வைஸ். ஓகே, விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி மறக்காமல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணி விடுங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.